கிடையாது. எல்லா காலத்திலயும் எல்லா தளத்திலயும் என்ன நிரூபிச்சுக்கிட்டே தான் நான் வந்துகிட்டு இருக்கிறேன். ஆக இன்னைக்கு இந்த அரசியல்ல நான் வளரல. ஆனா ஒரு கருத்தை பரப்புறேன். பட்டியலில் இருக்கிற மக்கள் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து ஒரு அரசியல் சக்தியா உருவாகி 10% வாக்குகளை வாங்கணும் அப்படின்னா, நிரூபிச்சோம் அப்படின்னா, நாம அடுத்த கட்ட அரசியலை நகர்த்தலாங்கிறதா என்னுடைய தொடர் பிரச்சாரம். அந்த பிரச்சாரத்தை நான் தொடங்கி இருக்கிறேன். அதற்கான ஆதரவு சக்திகளை, கருத்தியல் சிந்தனையாளர்களை உருவாக்க வேண்டிய பணியில நான் இருக்கிறேன். அவ்வளவுதான். ஜனநாயகத்துல எளிய மனிதர்கள் அதிகாரம் பெறணுங்கிறதா இந்திய அரசியல் சொல்லக்கூடிய ஒரு சட்டம். ஆனா இன்னைக்கு அப்படியான ஒரு நிலைமை கிடையாது. கோடிகளை கொட்டணும். 50 லட்சம் கார்ல வந்தாதான் நம்மள தலைவர்னு நம்மளுக்களே ஒத்துக்கிறாங்க. நான் பேசுற கொள்கையோ, நான் பேசுற சித்தாந்தமோ, என்னுடைய செயல்பாடோ, என்னுடைய கருத்தோ இதெல்லாம் முக்கியம் இல்ல. 50 லட்சம் கார்ல வரணும். விளம்பர அரசியல் செய்யணும்னு நினைக்கிறாங்க. ரீல்ஸ்க்காக 50 கார்கள் என் பின்னாடி வந்தாதான் அரசியல் செய்யணும்னு நினைக்கிறாங்க. அப்படி இருந்தாதான் அரசியல் செய்ய முடியும்னு நினைக்கிறாங்க. 50 கார்ல போனாதான் தலைவர்னே இவங்க ஒத்துக்கிறாங்க. நான் நம்முடைய மக்களினுடைய பிரச்சனைகளை பேசுறேன். யாரும் பெரிய அளவுல ஆதரவு தரலையே. நான் வெளியில வந்தாலும் மேடை போட்டாலும் இதே கருத்துக்களை தானே பேச போறேன். அன்னைக்கு நம்ம தலைவர்களுக்கு சமூக ஊடகங்கள் கிடையாது, இணையதளங்கள் கிடையாது. ஆனா இன்னைக்கு எனக்கு அது கிடைச்சிருக்கு. இந்த சமூக ஊடகத்துல என்னுடைய சிந்தனையை, மக்களுக்கான பிரச்சனைகளை நான் சொல்றதன் மூலமா லட்சம் பேருடைய கைகள்ல பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்களுடைய கருத்துக்களை கொண்டு போய் சேர்க்க முடியுது என்னால. நம்முடைய வரலாறை, நம்முடைய தலைவர்களை, நம்முடைய அரசியலை எடுத்து சொல்லி இளைஞர்களுடைய மனநிலையை மாற்ற வேண்டியது என்னுடைய பணியா நான் நினைக்கிறேன். இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் ரசிகர் மனப்பான்மையில இருக்கிறாங்க. தலைவர் மேல பக்திமானா இருக்கிறாங்க. அப்படிப்பட்டவங்களோட சிந்தனையோடு பேசணும்னு நினைக்கிறேன். சிந்தையை மாத்தணும்னு நினைக்கிறேன். பாபா சாஹிப் அம்பேத்கர் நமக்கு என்ன சொன்னாரு, இந்த நாட்டை ஆளணும்னு சொன்னாரு, அதற்கான முயற்சிகளை நம்ம இயக்கங்கள் முன்னெடுத்திருக்காங்களா அப்படின்னு இளைஞர்கள் பார்க்கறதே கிடையாது. இங்க இருக்கக்கூடிய சமுதாய தலைவர்களை கதாநாயகர்களா பாக்குறாங்க. சினிமால பார்க்க வேண்டிய கதாநாயகர்களை தேர்தல் அரசியல தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. சமுதாய அரசியல்ல கதாநாயகர்களை தேடிக்கிட்டு இருக்காங்க. அதனாலதான் ஒரு நடிகர் கட்சி ஆரம்பிச்சா அவங்க பின்னாடி போறாங்க. இயக்குனர்கள் கட்சி ஆரம்பிச்சா அல்லது ஆரம்பிக்கணும்னு நினைச்சா அவங்க பின்னாடி போகணும்னு நினைக்கிறாங்க. இதுல என்ன வேடிக்கை அப்படின்னா, இளைஞர்களோட ஹீரோயிசம் மனநிலையை மாற்ற வேண்டிய தலைவர்களே இந்த ஹீரோயிசத்துக்கு ஆட்பட்டுக்கிட்டு இருக்கிறதா வேதனையா இருக்கு. சுய சிந்தனையோட சிந்திக்கிற ஆற்றல் தலித் இளைஞர்களுக்கு ரொம்ப ரொம்ப குறைவாதான் இருக்கு. அந்த இளைஞர்களுக்கு தன் சமுதாயத்தின் மீதும் தன் அரசியல் மீதும் நம்பிக்கை கிடையாது. தன் கருத்தின் மீது கூட நம்பிக்கை கிடையாது.